எல்லோருக்கும் வணக்கம். 5 நிமிடம் அறிவியல் நிகழ்ச்சிக்கு உங்களை மறுபடியும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு மெகா காஸ்மிக் டிடெக்டிவ் ஸ்டோரிக்குள்ள போக போறோம். நம்ம டார்கெட் செவ்வாய் கிரகம். நம்ம மிஷன் அங்க உயிரினம் இருந்ததான்னு கண்டுபிடிக்கிறது. சரி, இந்த ஒரு கேள்விதான் நம்மள பல வருஷமா அந்த சிவப்பு கிரகத்தை அண்ணாந்து பார்க்க வைக்குது. நாம தனியாவா இருக்கிறோம், இல்ல பிரபஞ்சத்துல நமக்கு கம்பெனி இருக்கா? இந்த கேள்விக்கான பதில தேடிதான் நம்மளோட இந்த முழு பயணமும். இங்க தான் விஷயமே இருக்கு. செவ்வாய் கிரகம் எப்பவுமே நம்ம இப்போ பார்க்குற மாதிரி ஒரு வறண்ட சிவப்பு பாலைவனம் கிடையாது. பல பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி அது நம்ம பூமியோட ஒரு சிஸ்டர் பிளானட் மாதிரி இருந்திருக்கு. அடர்த்தியான வளிமண்டலம், ஆறுகள், ஏரிகள்னு ஒரே பசுமையா இருந்திருக்கு. அப்போ திடீர்னு என்னதான் ஆச்சு? அந்த பசுமையான உலகம் எப்படி இந்த பாலைவனமா மாறுச்சு? அதுதான் $1,000,000 கேள்வி. வானியலாளர் டெரிக் பிட்ஸ் சொன்னது மாதிரி இந்த தேடலுக்கு பின்னாடி இருக்கிறது நம்மளோட ஒரு ஆழமான ஆசை. நாம இந்த பிரபஞ்சத்துல தனியா இல்லைன்னு தெரிஞ்சுக்க நினைக்கிறோம். அதனால நாம எல்லாரும் ஒரு டீம், ஒரு காஸ்மிக் டிடெக்டிவ் டீம். சரி வாங்க, இந்த கேஸ்ல நமக்கு கிடைச்ச துப்பு என்னன்னு பாப்போம். நம்மளோட லேட்டஸ்ட் டிடெக்டிவ் வர்றதுக்கு முன்னாடியே அவரோட சீனியர் கியூரியாசிட்டிங்கிற ஒரு ரோவர் சில முக்கியமான தடயங்களை கண்டுபிடிச்சு வச்சுது. அது இந்த கேஸோட ஃபோக்கஸே மாத்துச்சுன்னு சொல்லலாம். முதல் துப்பு தண்ணீர். கியூரியாசிட்டி ரோவர் செவ்வாய் கிரகத்துல உருண்டையான கூழாங்கற்களை கண்டுபிடிச்சது. இது சாதாரண கல் இல்ல, பல மில்லியன் வருஷமா ஆத்துல ஓடி ஓடி தேஞ்ச கற்கள். அப்போ செவ்வாயில ஒரு காலத்துல ஆறுகள் ஓடி இருக்குன்னு இது ஒரு உறுதியான ஆதாரம். உயிர் உருவாகிறதுக்கு தேவையான நம்பர் 1 மூலப்பொருள் கிடைச்சாச்சு. ஆனா தண்ணி மட்டும் போதுமா? கண்டிப்பா இல்ல. உயிர் உருவாகிறதுக்கு ஒரு ரெசிபி இருக்கு. அதுக்கு பேர் தான் CHNOPS. அதாவது கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், பாஸ்பரஸ், சல்ஃபர். இதுதான் உயிரோட பில்டிங் பிளாக்ஸ். இங்க ஆச்சரியம் என்னன்னா, கியூரியாசிட்டி செவ்வாய் கிரகத்து மண்ணுல இந்த 6 பொருட்களையுமே கண்டுபிடிச்சது. 1-2 இல்ல, எல்லாத்தையுமே. அப்போ உயிரினம் உருவாகிறதுக்கான எல்லா மூலப்பொருளும் செவ்வாயில இருந்திருக்கு. சரி, இப்போ நம்மகிட்ட உயிர் உருவாகிறதுக்கான மூலப்பொருட்கள் இருக்கு. அடுத்ததா நம்ம டிடெக்டிவ் டீம் கேட்க வேண்டிய கேள்வி என்ன? ஆமா, ஒருவேளை உயிர் இருந்திருந்தா அதோட புதைப்படிமங்கள், அதாவது ஃபாசில்ஸ் எங்க பத்திரமா இருக்கும்? நம்ம ஒரு சரியான கிரைம் ஸ்பாட்டை கண்டுபிடிக்கணும். பில்லியன் கணக்கான வருஷமா அந்த தடயங்களை பத்திரமா பாதுகாக்கிற ஒரு இடம். விஞ்ஞானிகள் அந்த மாதிரி ஒரு இடத்தையும் கண்டுபிடிச்சாங்க. அதுதான் ஜெசரோ பள்ளம். இதோ ஒரு காலத்துல பெரிய ஏரியா இருந்த இடம். அதுல கலந்த ஒரு ஆற்றோட டெல்டா பகுதி. பூமியில டெல்டா பகுதிகள் எப்படி பல வருஷங்களா படிஞ்ச விஷயங்களை பாதுகாக்குதோ, அதே மாதிரி இந்த ஜெசரோ டெல்டா கடந்த காலத்தை பாதுகாக்கிறதுல ஒரு எக்ஸ்பர்ட். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு யாரு ஏரிக்குள்ள வரும்போது அதோட வேகம் குறையும். அப்போ அது அடிச்சிட்டு வர்ற மண், சேறு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா படியும். இப்படி லேயர் லேயரா பல மில்லியன் வருஷமா படியும். ஒருவேளை அந்த தண்ணியில நுண்ணுயிரிகள் இருந்திருந்தா அதுவும் அந்த லேயர்களுக்குள்ள மாட்டி அப்படியே புதைப்படிவமா மாறிடும். அதனால நாம ஃபாசில்ஸை தேடணும்னா இதுதான் பெஸ்ட் ஸ்பாட். இப்போ நம்மளோட சீஃப் டிடெக்டிவ களத்துல இறக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. டெக்னாலஜி பிரியர்களுக்கெல்லாம் இதுதான் செம பார்ட். நாம இது வரைக்கும் கட்டினதிலேயே ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு ரோபோட்டிக் ஜியாலஜிஸ்ட உருவாக்கி அதை 13 கோடி மைல் தாண்டி செவ்வாய்க்கு அனுப்பியிருக்கோம். இந்த பெர்சிவரன்ஸ் ரோவர்ல 1 இல்ல 2 இல்ல, மொத்தம் 23 கேமராக்கள் இருக்கு. ஜூம் பண்றதுக்கு, கலர்ல பாக்குறதுக்கு, ஏன் ஒரு உப்பு துகள் அகலுக்கு சின்ன விஷயத்த கூட மைக்ரோஸ்கோப்ல பாக்குறதுக்குன்னு செவ்வாய நாம உள்ளங்கையில பாக்குற மாதிரி அவ்வளோ டீட்டெயிலா காட்டும். ஆனா பாக்குறது மட்டும் போதாது இல்லையா? அதனாலதான் பெர்சிவரன்ஸ் கையில கெமிக்கல் டிடெக்டிவ்ஸ் இருக்காங்க. அதுவும் என்ன பேர் பாருங்க, ஷெர்லாக் அண்ட் வாட்சன். இதுங்க பாறைகள் மேல லேசரை பாய்ச்சி அதுல என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்குன்னு ஸ்கேன் பண்ணி உயிரினம் இருந்ததுக்கான தடயங்களை தேடும். இதுதான் பெர்சிவரன்ஸோட மெயின் வேலை. அது ஒரு ரோபோட் ஃபீல்டு ஜியாலஜிஸ்ட் மாதிரி. பாறைகளை தொலைச்சி உள்ளே இருந்து ஒரு சின்ன கோர் சாம்பிளை எடுக்கும். அப்புறம் அதை போட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணி ரொம்ப ரொம்ப சுத்தமான ஒரு டைட்டானியம் டியூப்ல போட்டு சீல் பண்ணி பத்திரமா வச்சுக்கும். இந்த சாம்பிள்ஸ் தான் நம்ம கேஸோட முக்கியமான ஆதாரங்கள். ஆனா இந்த முழு பிளான்லயுமே ரொம்பவே கிரேசியான ஒரு பார்ட் இருக்கு. பெர்சிவரன்ஸ் ரோவரால அங்க உயிர் இருந்ததை கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அதுக்கு அந்த சாம்பிள்ஸை நம்ம பூமிக்கு கொண்டு வந்தே ஆகணும். ஆமா, நீங்க கேட்கறது சரிதான். இது ஒரு மல்டி ஸ்டேஜ் பிளான். இப்போ பெர்சிவரன்ஸ் சாம்பிள்ஸை சேகரிக்குது. அடுத்து இன்னொரு ரோவர் போய் அந்த சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி ஒரு குட்டி ராக்கெட்ல ஏத்தும். அந்த ராக்கெட் செவ்வாயிலிருந்தே விண்ணுக்கு பாயும். அப்புறம் அங்க சுத்திட்டு இருக்கிற இன்னொரு விண்கலம் அதை கேட்ச் பண்ணி பூமிக்கு கொண்டு வரும். இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படமா இருக்கலாம், ஆனா இது நிஜமாவே நடக்க போற ஒரு இன்டர்நேஷனல் மிஷன். ஒருவேளை
ஒருவேளை நாம அந்த சாம்பிள்ஸ்ல செவ்வாயில உயிர் இருந்ததுக்கான ஆதாரத்தை கண்டுபிடிச்சிட்டா, யோசிச்சு பாருங்க, அந்த ஒரு கண்டுபிடிப்பு பிரபஞ்சத்துல நம்மளோட இடத்த பத்தி நாம நினைச்சு வச்சிருக்கிற எல்லாத்தையும் மாத்திடும். நாம தனியா இல்லைன்னு முதல் முறையா நமக்கு உறுதியா தெரியும். அது மனுஷ இனத்தோட வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய தருணமா இருக்கும். இந்த அலசல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அலசல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு இதே நேரத்துல சந்திக்கலாம்.